மாப்பிள்ள மாமி கிட்ட சாமி பேரை சொல்லி வசூல் பண்ணோம்னா புண்டியலும் பொங்கு. கைராசியான பொம்பளை. மாமி மாமி அவசரப்படாது. என்னடா முத்து, எல்லாரும் ஒரே பக்தி மயமா வந்திருக்கே. மாமி உங்களையும் மாமாவையும் பார்க்கும் போது அப்படி பத்மணி சிவாஜி மாதிரியே இருக்கிறீங்க. இந்த கலர் சாரில கூட இது நம்மால சோபனா மாதிரியே இருக்கீங்க மாமி. ஓடாம்பி அம்மனுக்கு கூழ் ஊத்த போறோம். சென்டிமெண்டா முத வசூல் உங்கள்கிட்டதே. என்கிட்ட குலுக்கி என்னடா அம்பி பிரயோஜனம்? மாமா கிட்ட குலுக்குங்கோ. நான் உண்டியிலே பணம் போறது இல்ல, சாமி உண்டியிலே அப்ப பணம் போட போறேன். மாமா போட தயங்கினாலு மாமி எடுத்து பட்டுன்னு போட்டாலே. ரொம்ப புகழாதடா அம்பி, எனக்கு வெக்கமா இருக்கு. 108 போய் மாப்பிள்ள சாமி அங்க பாடுறா, ஒரு பெரிய தொழிலதிபர் வராரு. இப்ப நம்ம மடக்குனா ஆயுசு முழுக்க உட்கார்ந்து தண்ணி அடிக்கலாம்டா. படுத்துக்கிட்டே தண்ணி அடிக்கலாம்டா. டேய் வெயிட்டா போடு ஒரு போலடா. வருக அம்பானியே. எஸ், வாட் ப்ராப்ளம்? ஓ, அம்மனுக்கு கூழ் ஊத்துறீங்களா? பிசினஸ்மேன் கரெக்ட்டா சொல்றாரு பாரு. ஆமா, என்னைக்கு? நாளைக்கு சார். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் கலந்து எனக்கு ஒரு கட்டிங் எடுத்து வைங்க, நான் வந்து குடிச்சுக்கிறேன். வாட் டொனேஷன்? பாத்தியா, அதையும் கரெக்ட்டா சொல்றாரு பாரு. வள்ளல் பரம்பரையில கடைசி வாரிசு இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. டேய் மாப்ள இங்க பாருடா, உண்டியல்ல லைட் எரியுது. ஆமாடா. கள்ள நோட்ட போட்டான்டா. ஆமாடா. டேய் பொசக்கட்ட மேல. அது யார் பேர் இல்லையே. டேய் சரத்தவல திருப்புடா. உன்னைனா ரோட்ல நடக்க விடுறே தப்பு. கரண்ட் கம்பியில கட்டி வச்சு சாணியை கரைச்சு தலையில ஊத்துறோம்டா. வாட் ப்ராப்ளம்? நீனே ப்ராப்ளம். ஆத்தா உண்டியிலே கள்ள நோட்ட போடுறதும் இல்லாம கெவர்மெண்ட் ஏமாத்துறதும் இல்லாம ஆத்தால ஏமாத்த பாக்குறியடா. டேய் எங்கடா காந்தி தாத்தா போட்டோவே காணோம் இதுல. ஸ்மால் மிஸ்டேக். அவசரத்துல காந்தி தாத்தா போட்டோ அடிக்கிற இடத்துல எங்க தாத்தா போட்டோ அடிச்சிட்டேன். வெரி சாரி. ஸ்மால் மிஸ்டேக் இல்ல கண்ணா, வெரி பேட் மிஸ்டேக். அடிங்கடா. இந்த சிம்பிள் விஷயத்துக்கு இப்படி குத்துறானுங்க. அவசரப்பட்டு உண்டியில பணத்தை போட்டுமோ, நம்ம ரகசியம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவுத்துதோட விட்டாருங்க. ஆத்தா வந்திருக்கேன்டா, உண்டியில பணம் போடுங்கடா. ஏய் ஏய் கூழ் ஊத்துங்கடா. ஏய் வாங்க சீக்கிரம் வந்து போடுங்க. ஓவரா பில்டப் பண்ணாத. ஏய் எல்லாரும் வீட்டுல போய் சோறாக்குங்க. டேய் கிளவி கொஞ்சம் தண்ணி ஒண்ணு வாங்கடா, செத்துட்டு போகுது. நான் கண்டிப்பா முடிச்சறேன் சார், நான் இருக்கேன்ல. இனிசையா கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுங்கய்யா. அம்மனுக்கு கூழ் ஊத்துறோம். உங்களால முடிஞ்சது 5000 10,000 உண்டியில போட்டு போங்கய்யா. ஆமா சார். உண்டியல் கிட்டே வசூலா? சரி அம்மா கிட்ட கொடுத்தாங்கம்மா. கை நிறைய போட்டு போங்கம்மா. நம்ம கேட்டுருச்சோ சார். இனிமே கூழ் ஊத்துறேன் கஞ்சி ஊத்துறேன் என்கிட்ட வந்த ஸ்டப்பே அரைக்கிறேன். சரிங்க சார். ஒழுங்கா வாட்டர் கேன் போட்டு பொழப்ப பாரு. சாரிங்க சார், அப்படியே செஞ்சிரேன் சார். வாங்கடா. இந்த உண்டியல அரசாங்க உண்டியல் கொடுப்போம். அரசாங்கத்தை வாழ வைக்கிற தெய்வம்டா நம்ம. இன்சு தண்ணி கேன் போட சொல்லுச்சு, ஆனா நம்ம பாட்டுல அடிக்கிறோம். குடி நல்லா கூலிங்கா குடுனா. இந்தா எடு, அதை எடுத்துக்க. இன்னும் 2 குடு. உண்டியல் மிச்சத்தை நீங்களே டிப்ஸா வச்சுக்கிறீங்க. என்ன பண்ணீங்க இவ்வளவு நேரம்? 4 இடத்துல நாங்க பிச்சை எடுத்து கொண்டு வர வேணாமா? இவ்வளவு நேரமா? இந்தா புடி. ஆஹா, பரம்பரை குடியாரியா இந்த கருமத்துல இது வேறயாக்க? இவ ஆத்தா ஆடு உடுப்பா, கோழி உடுப்பா. அம்மா எல்லாத்துக்கும் இப்படி பாட்டில் கொடுத்திருக்காளே ஆத்தா மாமாயி. நீதான் காப்பாத்தணும். இத்தனை காலத்துக்கு தாண்டா அம்மாலும் பயந்து இப்படி தண்ணி அடிக்கிறது. மிச்சரை தூக்கி ஒளிச்சு வை. அந்த காலத்துல பெரிய விவரமா தாண்டா இருந்திருக்காங்க. என்னடா சொல்ற? போலீஸுக்கு சைரன் மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்கு கொலுச மாட்டி விட்டு இருக்காங்க. அதுவா? என்னம்மா? அண்ணா அம்மா சாப்பிட கூப்பிடுது. ஓ, நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வரேன், நீ போ. புரியுது. என்ன சாப்பிட போறியா? அதுக்குள்ள சாப்பாடு சூடாரி போயிடுமே. இன்னைக்கும் கவனிக்கணுமா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? சரி ஹாட் கேரியில் எடுத்து வைக்கிறேன், சீக்கிரம் வந்து சேரு. நல்ல பாசமலர் அண்ணன் தங்கச்சி காம்பினேஷன். தமிழ்நாட்டுல
தாசிலார்ல இருந்து தங்கச்சி வரைக்கும் கரன்சிய வச்சே கவுத்து போடுறாங்க. சும்மா இருங்க, மொட்டை மாடிக்கு வந்து மின்னலகுல நமிதா பின்னலகுல நயன்தாரா, உதட்ட அழகுல சினேகா, காலழகுல தமனா. அத்தனை பேர் அழகையும் ஒட்டு மொத்தமா வாங்கி உருக்கி எடுத்த உடம்புடா. இந்த உடம்புல 2020 மேட்சே விளையாடலாம் போல இருக்குடா சாமி. பிரேமா இவளை படைக்கும் போது புல் மப்புல இருந்தியாடா. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட மனசு இல்ல? ஒரு பொண்ணு ட்ரெஸ் மாத்துறது எப்படி நின்னு பாத்துட்டு இருக்கியே? என்னைய போய் அப்படி தப்பா நினைச்சிட்டியா ஐசு? நான் போடுற வாட்டர் கேனை விட என் மனசு ரொம்ப சுத்தம். அப்படியே நான் முறைச்சு பார்த்தானே நீ எனக்கு முறைப்பொண்ணு தானே. அந்த கற்பனை எல்லாம் விட்டுரு, ஒழுங்கா உன் தண்ணி பிசினஸ் டெவலப் பண்ற வேலையை பாருப்போ. அப்படின்னா பேசாத ஐசு. உனக்காகத்தானே நான் அரசுமட்டில இருந்து இங்க வந்தேன். ஆட்டை வித்து வாட்டர் கேனுக்கு டெபாசிட் பண்ணேன். மாட்டை வித்து ட்ரைசைக்கிள் வாங்கினேன். கொஞ்சம் பொறு, என் மூளையை இந்த பேமானிக்கிட்ட அடவு வச்சாவது 6 மாசத்துல அம்பானியை விட பெரிய ஆளாகி காட்டுறேன். மடப்பையன் மௌனே, ஏண்டா உன் மூளை அடமான வச்சா சல்லி காசாவது கொடுப்பானாடா? ஏண்டா இல்லாதத பத்தி எல்லாம் பேசுற? முட்டா பையல மாமா. என்ன மாமா ஓமா? ஆஸ்பத்திரிக்கு வந்து உங்க அக்கா ஒத்தாசையா இருடான்னு சொன்னா இங்க வந்து பொம்பளை பிள்ளையோட அரட்டடிச்சிட்டு இருக்கியா? ஃபியூச்சர் பிளான பத்தி ஐசு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் மாமா. ஃபியூச்சர் பிளான். குட்டையில இருக்கிற தண்ணியையும் செத்த மாடு மிதக்கிற கேணியில இருந்து தண்ணியை எடுத்து கேன் வாட்டர் விக்கிற உனக்கு ஃபியூச்சர் பிளான். டேய் இப்ப சொல்றேன்டா, உன் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் ஃபியூஸ் போன பல்புடா. மாமா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? உனக்கும் உன் தங்கச்சி கலருக்கு காம்பினேஷனே இல்லாம இருக்கே, குடும்ப ரகசியம் ஏதாச்சும் இருக்கா? உனக்கும் உங்க அக்காவுக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்ல. உன் குடும்ப விஷயத்த நான் கேட்டேனடா. உன் குடும்ப விஷயத்த நான் கேட்டேனா? அம்மா ஐஸ்வர்யா இங்க வா. உங்க அண்ணி ஆஸ்பத்திரியில இருந்து வர வரைக்கும் நீ கேண்டீன்ல சாப்பிட்டுக்கன்னா இந்த வெட்டி பேக்கெட் எல்லாம் பேசிட்டு நிக்காத போ. ஏய் போடா. நான் வெட்டி பேனா நீ குட்டி பேய. ஐசு கேண்டீன்ல சாப்பிட போறியா? உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? பூரா காலாவரி பொருளெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்னத்துக்கு இருக்கேன்? காடை கவுதாரி மட்டனு சிக்கன் பண்ணி வைக்கிறேன். மத்தியானம் சாப்பிட நீங்க வந்துரு. மத்தியானம் நான் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். அது சரி, என் சமையல நானே சாப்பிட மாட்டேன். இவ்வளவு எப்படி சாப்பிடுவாளுங்க? என்னடி இவ்வளவு லேட் டைம் ஆயிடுச்சு? என் மாமா தொலை தாங்க முடியலடி. சரி வா போலாம். ஏய் ஐசு, ஏன் வண்டியில வா, உன்னை டிராப் பண்றேன். இது பெரிய BMW, எல்லாம் உன் மூஞ்சி மாதிரி நெளிஞ்சு கிடக்கு. சரி வாடி போலாம். காரா ராரியா கிளவி பேச்ச கேட்டு கண்ணாடி பார்க்காம வளர்ந்தது தப்பா போச்சு. இதுக்கு மேல பாதர் மதுரை மாத்த முடியாது, பவுடரத்தே மாத்தணும். அடி மேல அடி அடிச்சாலும் அம்மிநகர்றாப்ல என் மச்சினிச்சி மனசு மாறாதா? இந்த மூஞ்சிக்கு ஆசை பாரு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இவ கோவப்படுறதே நான் இருக்குல்ல. ஏய், நீங்க போங்க, நான் வரேன். சரி சரி. உன் அழகான 2 கண்கள் என் பைக் ஹெட்லைட் மாதிரி. உன் கூர்மையான மூக்கு நான் யூஸ் பண்ற ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி. உன் இனிமையான உதடுகள் நான் நட்டு கழட்டுற 2 இன்ச் ஸ்பேனர் மாதிரி. ஆக மொத்தத்துல நீ ஒரு பல்சர் 220மா. ஏய் நான் வேணும். நீதான் வேணும். நான் விளையாடுறியா? நீ எஸ்ன்னு சொன்னா விளையாடலாம். ஏய் கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும் போன்றல. டேய் கடுகு, நான் 3ஆம் நம்பர் உன்னை வேடிக்கை பாக்குறது தான் என்னோட வேலையே. சும்மா சொல்லக்கூடாது. நீ வேலை பாக்குறப்ப எவ்வளவு ஸ்டைலா இருக்க தெரியுமா? உனக்கு ஸ்டைலு, எனக்கு இது தொழில்மா. போய் படிக்கிற வேலையை பாரு. படிச்சு படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணி அப்பதான் பெரிய வேலைக்கு போக முடியும். வேலைக்கு போய் நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். கல்யாணம் பண்ணி குழந்தை கூட்டின்னு பெத்துக்கலாம். அதுக்கு தாண்டா கூப்பிடுற முண்டம். ஐயோ சரி சரி, ரொம்ப சீன் போடாத. என்னோட ஸ்கூலுக்கு வா. என்னது? நான் ஏன் உன் கூட ஸ்கூலுக்கு வரணும்? இங்க பாரு,
தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அம்மா அப்பா உனக்கு முருகனும் எனக்கு ஐஸ்வர்யானும் பேர் வச்சுட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ காதல் பரத் மாதிரி இருக்கேனோ நான் காதல் சந்தியா மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வேணாம், வா போலாம். புண்ணியவா அப்பாட ஏ ஐசி எனக்குதே. எஸ்கேப் ஆயிட்டியா? நீ விழுந்தே தீருவ. என் வலை தனி வலை. இங்க வர்றா கதை அப்படி போகுது. காதல் படத்துல சந்தியாவை கட்டிக்கிறது சொந்தக்கார பையதே, அது நான் தான். பரத்து மெண்டலாகி போவேன், அது இந்த மெக்கானிக்கர் பையதே. எங்குட்டோ சங்கர் சார் தயார் பண்ற படம் நம்மளுக்கு நல்லா சிங்க் ஆகுதுடா. सर्वकार्येषु सर्वदा धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः இந்த மஞ்சள் புடையில உங்களை பார்க்கிறதுக்கு சாட்சாத் மகாலட்சுமி மாதிரியே இருக்கு. दीर्घायुष्मान भव दीर्घायुष्मान भव महागणपति कटाक्ष अनुकूल सिद्धिरस्तु. ஆன்ட்டி மஞ்சள் சாரியில பளபளன்னு மின்னுறாங்கல்ல. ஏய் இன்னைக்கு என்னங்க பண்ண போறீங்க? இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரிஞ்சா அதுல த்ரில்லே இல்ல. இப்ப கண்ணு தெரியுது பாரு பயம். நான் என்ன பண்ண போறேன்னு அதுதான் எனக்கு த்ரில்லே. என்ன ஹேண்ட்ஸ் அப். வேணாங்க. சொன்னது செய்டா செல்லம். குட் கேர்ள். இந்த சாரி தானே? சைட்டை அடிக்கிறாங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்கியா? ஏய் எந்திரி. இந்த மஞ்சள் சேலைல நீ ரொம்ப அழகா இருக்கியா. கோயில் ஐயர் வரைக்கும் உன்னை சைட் அடிக்கிறான். நீ இனிமே சேலையே கட்டக்கூடாது. மொத்த பாடி பேக் பண்ற மாதிரி நீ சுடிதார் தான் போடணும். அப்பதான் அளவுக்கு மீறி வெளியில எதுவுமே தெரியாது. லலிகுட்டி உன்னைய நான் மட்டும்தான் ரசிக்கணும். புரிஞ்சுதா? சரிங்க, சுடிதார் மட்டுமே போடுறேன். கோயில்ல ஒரு புறம்போக்கு உன் கைய தொட்டானே, ஏதா ஃபீலிங் வந்ததா? இல்லங்க, இல்ல. இப்போ செல்லம், புருஷன் தொடும்போது மட்டும்தான் ஃபீலிங்ஸ் வரணும். போய் எனக்கு ஒரு நல்ல காஃபி எடுத்துக்கோ. சுடிதார் போட்டுட்டு போறேங்க. ஏன் இந்த வீட்டுல நான் மட்டும் தானே இருக்கேன். இந்த 2 பீஸ் போதும். போ ஓடி. கமிங் கமிங். ரெண்டு சைடுல நீங்க ஏன்டா சத்தம் போடுறீங்க? மாட்டிக்கிருவோம்டா. அப்பல 4 நாளா வாட்டிருக்கேன்னு வச்ச இடத்துல இருக்கு. வீட்டுக்காரன் உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானான்னு தெரியல. அவன் வாரதுக்குள்ள நம்ம போய் என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு ராத்திரி இது நம்ம வீடு. ஓபன் தி டோர். நோ நோ. நீ திறக்கிறதுக்குள்ள வீட்டுக்காரன் வந்துட போறான்டா. ஸ்லோலி ஓபன். என்ன அலிபாபா கோயிலுக்குள்ள போறது மாதிரி? நம்ம டீம் ஓபனர் செம ஸ்மார்ட் சூப்பர். இன்னைக்கு நல்ல வேட்டதே. டேய் கருப்பா, லைட் போடுறா. லைட்ட போடுறா. போட்டுட்டேன்டா. நினைச்சதெல்லாம் இங்கதானா இருக்கு. கடவுளே கடவுளே, எவ்வளவு சூப்பர். இதோ பாருடா பழம் முட்டை. டேய் கறி கூட இருக்குடா. ஃபாரின் சரக்கு கூட இருக்குடா.
சுத்தம் சோறு விடுமுடா. கண்ட இடத்துல கை வச்சிருப்பிய. முதல்ல வெந்நீர்ல குளிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் சமைக்கிறோம். ஏய் கருப்பனுக்கு ஒரு ஓ போடுங்க. எல்லா ஆம்பளை நைட்டியா அவங்க எடுத்து போட்டு போயிட்டாங்க. கடைசியில பொம்பளை போடுற நைட்டி தான் எனக்கு கிடைச்சிச்சு. இது அசினு போட்டதோ இல்ல நமிதா போட்டதோ, அலாதீன் அற்புத விளக்குல நம்ம ரஜினியனை போட்ட ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. கொஞ்சம் ஸ்ப்ரேய அடிப்போம். நாத்த நாறுது. ஒருவேளை கொசு மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயா இருக்குமோ? லோக்கல் தான்டா. கரெக்ட் மச்சி. சாப்பிடலாமா மச்சி? சாப்பிடு. நீ சாப்பிடுற. நிறுத்துடா. இன்று எங்களுக்கு நல்ல உணவை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. ஏய் ஸ்பூன்ல சாப்பிடுற? ஏன்டா? சுத்தம் சுகாதாரம்னு சொன்னியடா. ஏய், பூனை கழுவிட்டு எவனாலும் சாப்பிடலாம். என் கையை கழுவிட்டு எவனும் சாப்பிட முடியுமா? நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் தற்சமயம் பிஸியாக உள்ளதால் தயவு செய்து மீண்டும் முயற்சி செய்யவும். நன்றி, வணக்கம். உனக்கு கூட மூளை இருக்காடா. யாரோ சாவி போட்டு கதவை திறக்கிற மாதிரியா இருக்குடா. யார் இவனுங்க? பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள எப்படி போனானுங்க? டேய் எந்திரு. டேய் தொந்தரவு பாடி போச்சு போல இருக்குடா. வேற நாளைக்கு கண்ணை மீட் பண்ணுவோம். புரட்டு சத்தம் கேக்குது. யார் இவன் சேர்ல தூக்கிட்டு இருக்குது? சிக்கன், மட்டன், முட்டை, சாத்துக்குடி. ஆனா பாவிகளா, 10 நாளைக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டீங்களா? நாளைக்கு பாக்ஸிங் ட்ரைனிங் போகும்போது நான் எதனா தின்னுட்டு போவேன். டேய் யாரா நீ? டேய் பாக்ஸர் வீட்டுக்குள்ளே பூந்து திருடி தின்னுட்டீங்களே உன்னை. ஐஸ்வர்யா ராய் நான்ல வந்து பாக்ஸர் தீவனத்தை தின்னுட்டியா? கருப்பு என்ன நம்மளுக்கு தெரியும்டா. விடுறா. ஆமா மச்சான். எங்க இருப்பான்? ஏய், இங்க கேட்ட குரல் மாதிரி இருக்குல்ல? எங்க இருக்குடா? பாக்கெட்ல இந்த சவுண்ட். டேய் இந்த கோணிக்குள்ள இருந்து சத்தம் வருதுடா. டேய் பாடி இங்க இருக்குடா. பாரா. டேய் மெதுவாடா. டேய் தலை தொங்கிர போகுதுடா. ஊரா சீக்கிரம் ஊரா. மெதுவா. என்னடா ஆச்சு? பாக்ஸரிய பாடி மொத்தத்தை பஞ்சராக்கி பார்சல் பண்ணி சாக்குல கட்டிட்டு போயிட்டான்டா. சரி எழுந்து நில்லு. ஏடா நான் வச்சுக்கிட்டா வச்சோப்பட்டு கீழே ஒட்டு துணி இல்லாம இருக்கேன்டா. யாராச்சும் துண்டு நடத்தாது கொடுக்கடா. விடுறா. நமக்கு இதெல்லாம் சர்வசாதாரண விஷயம் தானே. ஃபீல் பண்ணாதடா. வலிக்குதாடா? கருப்பு பாவண்டா. 12B பஸ் வருமா இங்க? வருமா? நீ இங்க போனு. நான் அடையார் போகணும். 12B பஸ் அடையார் போகாதம்மா. இந்த விவரம் தெரியாத பிள்ளையா இருக்க. கூட பெரிய மனுஷல கூட்டு வர்றது இல்லையா? இல்ல, நீங்க வேணா துணைக்கு வரீங்களா? ரீசார்ஜ் பண்ணாமலே ஃபுல் டாக் டைம் கிடைச்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு பேசியே தீப்பா. ஆமா பிரிப்பேடா போஸ்ட்பேடா சொல்லிட்டா காசு இப்பவே கொடுத்துருக்கேன். ஏய் மாப்ள, என்னடா கிட்ட திடீர்னு நாங்க பிட்டு ஓட்ற? ஒண்ணும் இல்லடா மாப்ள, நான் தாம்பரம் போறேன். நானும் தாம்பரம் தான் போறேன். ஏறு. நான் மதுரை போறேன், நீ போ. ஏறா. விட மாட்டாயில. நாளைக்கு மீட் பண்ணலாம். ஒருத்தன் படிஞ்சான், அதை இன்னொருத்தன் வந்து கெடுத்துட்டான்.
அவ என்னடி சொல்ல போறா? எப்பவும் போல நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்ல போறா. பாடி போலாம். ஹே ஐஸ், ஆல் தி பெஸ்ட் டி. என்னடா இன்ஜின் ரொம்ப மோசமா இருக்கு. அண்ணே அண்ணே உங்க ஆள் வந்திருக்குண்ணே. ஏய் வேலைய பாரா. அது ஏன் இல்ல, அது ஒரு 7.5. ஓய், யார பார்த்து 7.8ங்கறா? அண்ணே ஸ்பேனர் நம்பர் சொன்னாருக்கா. விட்டனா உன்ன. நீ என்ன அவனுக்கு ஒத்தா? ஏய் மரியாதை அவளை போய் படிக்க சொல்றா. திருவள்ளுவர்ல ஆரம்பிச்சு வைரமுத்து வரைக்கும் காதலை பத்தி எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன்டா. வாண்ணே. முருகா கிளச்சு சரியில்லையே. அண்ணா அது கீர் பாக்ஸ் தான் கழட்டி பார்க்கணும். சரி. சாயந்தரம் நான் பாத்துடலாம். சரி. அண்ணா இந்த லூச போற வழியில ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு போயிருந்தேன். வாமா. நீ போமா. ஐயோ சிப்பா. உன்னை பிக்கப் பண்ண சொன்னா எவனையும் டிராப் பண்ண சொல்றா? ஏய் தொல்லை பண்ணாத. நமக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் ஒத்து வராதுமா. ச்சே, இந்த வயசுல காதல் பிடிக்காதுன்னு சொல்ற ஒரே ஆள் நீ அதாண்டா இருப்ப. இந்த உலகத்துல காதல் இல்லாம எதுவும் இல்லடா. ஏய் புரிஞ்சுக்க, நீ என்ன சொன்னாலும் எனக்கு உன் மேல காதல் வராது. எங்க அம்மா அப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதால தான் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. நானும் அனாதை ஆயிட்டேன். லவ்லாம் சினிமாக்கு ஓகேமா, நமக்கு ஒத்து வராது. அப்பாட. போய் உன்னையே நினைச்சிட்டு இருக்கான் போற மாமன் தொழிலதிபர், வாட்டர் சப்ளையர், அவனை கட்டிக்க. கருப்பா இருந்தாலும் உன்னை பொறுப்பா வச்சு பார்த்து. போதும் போதும். நான் யார கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒன்றும் தேவையில்லை. காதல் என்ன ரியல் எஸ்டேட் பிசினஸா? இவன் இல்லாட்டி அவன் இல்லாட்டி இவன்னு பிரிச்சு போட்டுக்கிறதுக்கு. இந்த பாரு, நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்ற வரைக்கும் நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. நான் வரேன். போடி. எல்லாம் உன் வேலை தானே. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லத்தா. டேய் இவ்வளவு நல்லவனாடா நீ? நண்பனுக்கா காதலிய தாரவாத்து குடுக்கிற நவீன கர்ணன்டா நீ. இவ்வளவு புகழ்ற கண்டுக்கிறவே ரொம்ப புகாத மாமா. நான் போய் கிளட்ச் பிளேட் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னடா கடுகு வேலை வெட்டினா எப்படி போகுது? எனக்கே வா. ஏய் இதோ பாருடி, தாடி வச்ச ஆம்பளை சிங்கம். ஏய் அசீன், இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் தியேட்டர்ல பாக்கணும்னு சொன்ன இல்ல? ஆமாண்டி. மாமன் தான் சிங்கம். இரும்பு கோட்டை பின்னால இருக்கு. கோட்டை ஸ்ட்ராங்கா தாண்டி இருக்கு. ஐயே பாக்கெட் வேற எம்டியா இருக்கு. இது வேற சிங்கம்னு சொல்லிருச்சு. டேய் கடுகு, அண்ணே 50 ரூபா பணம் இருந்தா எடுறா. 5 ரூபாய்க்கு 15 ரூபா வட்டி. எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல குடுறா. இந்தாக்கா மாமா இந்த வாட்டி 5 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அடுத்த வாட்டி வந்து 50 100 கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறக்கும். கல்யாணத்திலே சிக்கல். இதுல எங்கிட்ட ஆம்பளை புள்ள சவனம்னா நல்லாத்தே இருக்கு. ஆனா இந்த ஐஸ் இந்த மெக்கானிக்கல் பையலோட எல்லாம் சுத்தி